Hello all, welcome to Aram'S Academy. This is Manaswini. இன்னைக்கு நம்ம Aram'S Academy ஓட புது இனிஷியேட்டிவ் பார்க்க போறோம். That is subject specific weekly current affairs. Under this initiative உங்களுக்கு Monday to Friday each day ஒரு current affairs video வரும். And each video will cover 5 major topics that were in news in the preceding week. ஓகேங்களா? அப்படி பார்த்தீங்கன்னா in a month we'll be covering 100 topics that were in news. So imagine the number of topics that will be covered before your exam if you consistently follow these videos. So along with your newspapers and other sources for current affairs preparation, please follow this consistently. This will be a very big added advantage for you. And நம்ம சும்மா topics pick பண்ணி பேச போறது கிடையாது. We'll segregate that into subjects and then we'll give you the videos with much more clarity. ஓகேங்களா? நம்ம without much delay we'll enter into today's video and see about geography and environment topics. First வந்து நம்ம list of topics பார்த்துடலாம். ஏன் அது நியூஸ்ல இருந்ததுன்னு பார்த்துடலாம். அதுக்கப்புறம் ஒரு டாபிக் உள்ள டீடைல்டா போய் பேசலாம். ஓகேங்களா? First one, methanotrophs. India's first cultures of indigenous natural methane mitigating agents வந்து ஐசோலேட் பண்ணி டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லி ஒரு நியூஸ் இருந்தது. அதனால நம்ம மித்தனோட்ரோப்ஸ்னா என்னன்னு சொல்லி பார்க்கணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பரிவேஷ் போர்ட்டல். பரிவேஷ் போர்ட்டல்ல 50,000 கிளியரன்சஸ் மைல் ஸ்டோன் வந்து தாண்டிருப்பாங்கன்னு சொல்லி பரிவேஷ் போர்ட்டல் பத்தி நியூஸ்ல இருந்தது. அதனால நம்ம பரிவேஷ் போர்ட்டல்னா என்னன்னு சொல்லி we should know. அதுக்கப்புறம் ஃபாரஸ்ட் அட்வைசரி கமிட்டி. இந்த ஃபாரஸ்ட் அட்வைசரி கமிட்டி சொல்லியிருப்பாங்க, for a project in a forest area or forest land to fell and drill up to 100 trees prior clearances வாங்க வேண்டாம், which means there is an exemption up to 100 trees ன்னு சொல்லி ஃபாரஸ்ட் அட்வைசரி கமிட்டி சொல்லியிருப்பாங்க. அதனால நம்ம ஃபாரஸ்ட் அட்வைசரி கமிட்டினா என்னன்னு சொல்லி டீடைல்டா பார்க்கலாம். அதுக்கப்புறம் கிளவுட் பஸ்ட். மணாலி அண்ட் ஷிம்லா ரீஜியன்ஸ் ஆஃப் ஹிமாச்சல் பிரதேஷ்ல கிளவுட் பர்ஸ்ட் ஈவெண்ட் ஹேப்பன்ட்னு சொல்லி நியூஸ்ல இருந்தது. அதனால நம்ம கிளவுட் பர்ஸ்ட்னா என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்டாண்டர்டைஸ்டு பிரிசிபிடேஷன் இண்டெக்ஸ். இந்தியன் மீட்டராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் வந்து ஸ்டாண்டர்டைஸ்டு பிரிசிபிடேஷன் இண்டெக்ஸ் வச்சு பிரிசிபிடேஷன் அண்ட் ட்ராட் ட்ரெண்ட்ஸ்னு வந்து அனலைஸ் பண்ணியிருப்பாங்க. அதனால ஸ்டாண்டர்டைஸ்டு பிரிசிபிடேஷன் இண்டெக்ஸ் வாஸ் இன் நியூஸ். ஸோ நம்ம லிஸ்ட் ஆஃப் டாபிக்ஸ் பார்த்தாச்சு. வை they were in news ன்னு சொல்லி நம்ம பார்த்துட்டோம். இப்போ we'll go into details of each topic. Methanotrophs. Methanotrophsனா methane oxidizing bacteria. ஓகேங்களா? இந்த பாக்டீரியா எங்க இருக்கும்னு சொன்னா ரைஸ் ஃபீல்ட்ஸ் அண்ட் வெட்லாண்ட்ஸ்ல இருக்கும். இப்போ இவங்க ஐசோலேட் பண்ணி டிஸ்கிரைப் பண்ணிருக்க மெத்தனோட்ரோஃப் நேம் வந்து மித்தைலோகுக்குமிஸ் ஒரிசே. ஓகேங்களா? இந்த மெத்தனோட்ரோப்ஸ் என்ன செய்யணும்னா we already said it is a methane oxidizing bacteria, which means இது வந்து it will oxidize methane to carbon dioxide. ஓகேங்களா? we all know that methane has greater global warming potential than carbon dioxide. so இப்போ methane வந்து நம்ம carbon dioxide சேஞ்ச் பண்ணிட்டோம், oxidize பண்ணிட்டோம். now it will have a positive impact on environment. ஓகேங்களா? இப்போ இவங்க கண்டுபிடிச்சது வந்து மித்தைலோகுக்குமிஸ் ஒரிசே. இது வந்து ஓவல் அண்ட் எலாங்கேட்டட் ஷேப்ல இருக்கா. அதனால இட் லுக்ஸ் லைக் குக்கும்பர்னு சொல்றாங்க. ஸோ தே நேம்ட் இட் ஆஸ் மீத்தேன் ஈட்டிங் குக்கும்பர். ஓகே, ஸோ கிளியர் அபவுட் மெத்தனோட்ரோப்ஸ். மெத்தனோட்ரோப்ஸ்னா மீத்தேன் ஈட்டிங் பாக்டீரியா ஆர் மீத்தேன் ஆக்சிடைசிங் பாக்டீரியா, மீத்தேன் ஈட்டிங் குக்கும்பர்னு கூட சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் அபவுட் methanotrophs. Then we'll see about Parivesh portal. First உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் பிளான் பண்ணணும்னாலே, ஒரு ப்ராஜெக்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னாலே உங்களுக்கு என்விரான்மெண்ட் கிளியரன்சஸ் இஸ் மஸ்ட். ஸோ இந்த என்விரான்மெண்ட் கிளியரன்ஸ்க்காக நீங்கள் அப்ளிகேஷன் வந்து ஆன்லைன்லேயே சப்மிட் பண்ணி ஆன்லைன்லேயே மானிட்டர் பண்ணிக்கிறதுக்கு வந்த போர்ட்டல் தான் பரிவேஷ் போர்ட்டல். ஓகேங்களா? இன் திஸ் போர்ட்டல் வாட் இஸ் ஹேப்பனிங்? It automates the entire tracking of proposals. ஓகேங்களா? ஸோ இதனால என்ன நடக்கும்? On one side there will be efficient and transparent decision making. ஸோ ப்ராஜெக்ட் கிளியரன்சஸ் வந்து டைம்லி டெசிஷன்ஸ் நடக்கும். ஸோ தட் ப்ராஜெக்ட் கிளியரன்சஸ் will happen in an effective and transparent way. And other side
there is also safeguarding of environment. So in this way, Parivesh portal has a very key role. Okay, and then Forest Advisory Committee. Forest Advisory Committee is a statutory body under Forest Conservation Act 1980. உங்களுக்கு previous year question is ultimate guide. ஓகேங்களா? நீங்க prelims previous year questions பார்த்தீங்கன்னா environmentல what is statutory body, what is not a statutory body and சொல்லி you must know. ஓகேங்களா? Forest Advisory Committee is a statutory body. Okay? And then இந்த Forest Advisory Committee's function என்னன்னா, say you are planning for a project in a forest land or forest area. So அந்த ப்ராஜெக்ட் வந்து Forest Advisory Committee will evaluate. இவங்களுக்கு நம்ம அப்ரூவல் கொடுக்கலாமா வேண்டாமா, இவங்களுக்கு நம்ம அப்ரூவல் கொடுக்கணும்னா சர்டன் கண்டிஷன்ஸ் வச்சு எங்களுக்கு அப்ரூவல் கொடுக்கலாமான்னு சொல்லி எவாலுவேட் யார் பண்ண போறாங்கன்னா Forest Advisory Committee. Forest Advisory Committee is known as custodian of forest land. ஓகேங்களா? இன் பாலிட்டி நீங்க பாப்பீங்க judiciary is custodian of constitution சொல்லுவோம். Why? Judiciary safeguards and protects constitution. So we say that judiciary is custodian of constitution. Similarly, Forest Advisory Committee will protect and safeguard forest area. So we call that as custodian of forest land. Okay, and then cloud burst. Cloud burst na excessive precipitation or a short period of time. Okay, the rainfall rate pathina greater than or equal to 100 millimeter per hour. Okay, this cloud burst is most common in mountain regions, and this cloud burst is sometimes associated with hail or thunderstorms. Okay, in the cloud burst will cause flooding. So when we study about cloud burst, we should also know about flash floods. Okay, flash floods na enna, ipo precipitation vanda 6 hours liye ungalku flooding start aichna, we call that as flash floods. And precipitation mattum flash floods ku reason kadiyadu. When dam overflows appo varakudiya flooding also we say that as flash floods only. So please know about cloud burst. And ipo next, standardized precipitation index. ipo standardized precipitation index na enna na, precipitation variable வச்சு நம்ம வந்து alternate wet and dry conditions estimate பண்ண போறோம். ஓகேங்களா? for precipitation உங்களுக்கு ஒரு long term mean இருக்கும். ஓகேங்களா? இப்போ இருக்கிற precipitation வந்து இந்த long term mean வந்து deviate ஆகும். ஓகேங்களா? அந்த standard deviation of precipitation from the long term mean measure பண்ண போறது தான் standardized precipitation index. Okay, and this is determined for variety of time scales, that is for month, for 2 months, for 6 months and the mari. Okay, so in the standardized precipitation index vechi number precipitation and drought trends nu vandu will easily estimate. And then idu vandu drought index nu kuda solranga, ena this is widely accepted for articulation of droughts. Okay, இப்போ நம்ம Indian Meteorological Department பத்தி பார்க்கலாம். This is a principal agency under Ministry of Earth Science, and இது வந்து this plays a key role for weather forecasting and other meteorological predictions, and it plays a key role in naming and forecasting of tropical cyclones that occurs in Northern Indian Ocean region. So North Indian Ocean region la vara tropical cyclones ku naming and predicting and forecasting la this plays a very key role. ஓகேங்களா? so இதுதான் current affairs topics. so இப்போ நம்ம quick revision க்கு போயிரலாம். ஓகேங்களா? methanotrophs, which means methane oxidizing bacteria. just remember this, all the content automatically உங்களுக்கு மைண்ட்ல வந்துரும். ஓகேங்களா? Parivesh portal, இது வந்து environment, forest, wildlife and coastal regulation zone clearance. so please remember this, Parivesh portal is not just for this environment clearance. We'll have 4 types of clearances here. Okay, environment, forest, wildlife and coastal regulation zone clearances வந்து நம்ம Parivesh portal வந்து யூஸ் பண்ணுவோம். And Forest Advisory Committee, it is a statutory body and it is custodian of forest land. Cloud burst, excessive precipitation over a short period of time, and rainfall rate வந்து please remember 100 mm
per hour. அதுக்கப்புறம் ஸ்டாண்டர்டைஸ்ட் precipitation index. Okay, this will measure the standard deviation of precipitation from the long term mean, and இது வச்சு நம்ம precipitation and drought trends வந்து அனலைஸ் பண்ணிடலாம். Okay, yes, thank you. So நம்ம இன்னைக்கு பார்த்த டாபிக்ஸ் ப்ளீஸ் மேக் a good notes, keep revising it. ஓகேங்களா, ப்ளீஸ் மேக் பெஸ்ட் யூஸ் ஆஃப் this initiative of RMIS Academy. Thank you, do well, have a nice day.